மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த கடைசி எபிசோட், அதாவது 26வது எபிசோட். இதோடு கூட இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் முடிவுக்கு வருதானா? இல்லை, தற்காலிகமாக நிறுத்துகிறோம். ஏன்னா ஒரு 26 எபிசோட் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு 52 சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அதை பேசியிருக்கோம். ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 78 எபிசோட்ஸ் நம்ம இந்த கடைசி காலத்தில் பற்றியோ தியாலஜி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சயின்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய காரியங்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்குறோம். நிறைய கமெண்ட்ஸ்லையும் பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு Q&A செக்ஷன் இருந்தால் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணலாம். நாங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கோமே, அல்லது உங்களுடைய கருத்துகள் எல்லாத்தையும் வாங்கலான்றது தான் இந்த Q&A செக்ஷன் அடுத்து வரப்போகுது. இதான் லாஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அடுத்த வாரத்திலேருந்து கத்தருக்கு சித்தமானால் வரை தாமதிக்குமானால் Q&A கேள்வி பதில்கள். உங்கள் கேள்விகளை இங்கே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது இமெயில் ஐடிக்கோ அனுப்புங்க. பல முறை சொல்லியிருக்கிறோம், கமெண்ட்டில் போடாதீங்க. தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இமெயிலுக்கோ போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய சகோதரர் பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்ட இந்த 26வது எபிசோடில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் ஒன்ஸ் அகெயின். ஸோ போன எபிசோடில் நம்ம பேசுனது ஒரு மனுஷனுடையதான உபத்திரவம், சில காரியங்களுக்கு அவனுடைய டியூட்டியை செய்யாதது தான் ஒரு காரணங்கிறத அவன் புரிஞ்சிக்காமல் அதை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்றதை நான் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதில் இருந்து நம்ம. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் தியாலஜின்னு ஒன்று இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி. அந்த தியாலஜியை கிரேஸுங்கிற இதை வச்சு நம்ம பார்க்குவோம். கிரேஸுங்கிற லைட்டில் அதை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை யூஸ்வலாக நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து கிருபையின் பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் வந்து நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட பிரமாணம். புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது கிருபையின் பிரமாணம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த கிருபையின் பிரமாணத்தை ஏன் கொண்டு வந்தார்? வசனம் தெளிவாக சொல்லுது. எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. இந்த கிருபையின் பிரமாணத்தோட ஃபவுண்டேஷனே, அந்த ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரைடு. இந்த பெருமையை பற்றியான ஒரு டாக்டரின் இருக்குது. அது வந்து பைபிளோட ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷனலான ஒரு டாக்டர். ஓகே. இது வந்து தடுமாறுனுச்சு. இதில் கொஞ்சம் ஒருத்தருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா, ஒரு பில்டிங் வந்து 100 மாடி இருக்கும், ஆனால் ஃபவுண்டேஷன் ஒரு இதுதான் இருக்கும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு வச்சுக்கோமே. ஃபஸ்ட்டு ஃப்ளோரு பில்லர்லாம் டேமேஜாக இருக்குது, மேலே இருக்க பில்லர்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம யாருமே அதை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பில்லர் சரியில்லாத பட்சத்தில் மேலே இருக்க எல்லா பில்லருமே வந்து என்னைக்குனாலும் அது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 150 மாடி இருக்குது. இந்த பூர்ஜ் கலிஃபாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒரு 150வது ஃப்ளோரில் அந்த ஃப்ளோரில் இருக்கிற பில்லரில் பாதிப்பு வந்துச்சுன்னா கூட பெரிய இஷ்யூ இல்லை. மேபி அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளோர்ஸை தான் அது பாதிக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஒரு 10 பில்லர் இருக்குது, 10மே ஓட்டையாக இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் அந்த பில்டிங் வந்து அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த டாக்டர் ஆஃப் ப்ரைடு மட்டும் ஒருத்தருக்கு சரியாக புரியலை, இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் புரியலை அப்படின்னா என்னைக்குனாலும் அவங்க விழுந்து போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிற டாப்பிக்கும், அதாவது நம்ம போன வாட்டி பேசினதான அந்த கிருபை டியூட்டி, அதுலேருந்து தான் நம்ம இப்போ அடுத்து இந்த இதுக்குள்ளே வரோம் இல்லையா? ஆமாம். அப்போ எந்த இடத்துல இந்த பெருமை வந்து பேசிக் டாக்டரினில் ப்ராப்ளத்தை உண்டாக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக. ஆமாம். ஸோ இந்த ப்ரைடுன்னு இருக்கு இல்லையா, ப்ரைட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆல் சின்னு சொல்லலாம். எல்லா பாவத்திற்கும் அடிப்படை பாவங்கிறது ப்ரைடாக தான் இருக்கும். இன்னொன்று சொல்லணும்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் சின். ஓகே. பாவத்திலே மிகப்பெரிய பாவம்னு எது கேட்டால் பிப்ளிக்கல் தியாலஜி எப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரைடுங்கிற பாவம். அதே நம்ம பார்க்கும்போது எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுக்குற தேவன், அல்லது தேவன் இறங்குகிறார், மனதுருகிறார் எல்லாம் இருக்குது. ஒரு பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்னு இருக்குது. பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு. இந்த பெருமை எதிர்த்து நிற்கிறாருங்கிற கான்செப்டை அவர் அப்படி வர்றதுக்கு பேசிக்காக எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நான் சொல்கிறேன், பரலோகத்திலே ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த இதில் வாசிக்கிறோம் இல்லையா, எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம் இல்லையா, 17வது வசனத்தில் அவனை கர்த்தர் விசித்திரமாக செய்கிறார், ரொம்ப அழகாக செய்கிறாரு. அவன் அழகு அப்படின்னே பைபிள் சொல்லுது, ரொம்ப அழகு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கில் அவனுடைய கான்செப்ட்ஸு, அவன் இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த ஃபஸ்ட்டு சின் என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்டுமை. நீ மேட்டுமை ஆனாய். அதாவது அவனுக்குள்ளே ஒரு ப்ரைடு வந்துருச்சு. இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ பெரிய இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம்,
நமக்கு இவ்வளோ காரியங்கள் நமக்கு கீழே இருக்குது, இவ்வளவும் இருக்குது. நம்ம ஏன் நமக்கு இன்னும் மேலே ஒரே ஒரு ஸ்டெப்பு தானே இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம வழியாக அங்கே போகிறது எல்லாமே நமக்கு தானே வரும். நம்ம தான் சேனல் அதுக்கு. அதுக்கு கேரூப் காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரூப்னு இருக்குது. ஸோ நம்ம வழியாக போகிறது நம்மக்கிட்டே வந்துடலாமேன்ட்டு அந்த பெருமை அவனுக்கு ஒன்று வருது. ஸோ அதுதான் பேசிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்கும்போது பூமியில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சின் கிடையாது. பரலோகத்திலேயே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சின்னு பைபிள் படி நம்ம பார்க்கும்போது அது பெருமையாக தான் இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். மனமேட்டுமையான நீ அவனுக்குள்ளே நீ மேட்டுமையான அப்படிங்கிறது. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசுன்னு ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது நம்மளால். அதுக்கப்புறம் தான் நமக்கு அவனுக்கு பிசாசாவே தெரியுது. அதுக்கு முன்னாடி அவன் தேவதூதனாக தான் நம்ம எல்லாருக்கும் தெரியப்பட்டானாக இருந்தால், ஆண்டவர் பார்வைக்கு அவன் தேவதூதனாக இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரியான்னு தெரியல. அவனுக்கு லூசிஃபர்ங்கிறது வந்து அவன் பிசாசான பிறகு உள்ள பேரும்பாங்க. அதுக்கு முன்னாடி லூசி ஏல் தான் அவனுடைய பேர். மிகாயேல், கேப்ரியேல் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது மாதிரி லூசி ஏலாக தான் அவன் இருந்திருக்கிறான். அந்த லூசி ஏலுங்கிறவன் பாவம் செஞ்ச பிறகு தான் லூசிஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த காரியம் வந்த பிறகு தான் அவன் பிசாசாகவே ஐடென்டிஃபை ஆகிறான். ஒரு தூதனாக இருந்தவன பிசாசா மாற்றக்கூடிய தன்மை இந்த ப்ரைடுக்கு இருக்குது. ப்ரைடுக்கு இருக்குது, பெருமைக்கு இருக்குது. அன்பிலியபிள். நான் இன்றைக்குமே நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிறது, நான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கே வரேன். உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. உலக பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆட்கள் நம்ம அப்படி பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிளில் நேபுகாத்நேச்சார்லேருந்து யாரை எடுத்திங்கனாலும் இந்த ப்ரைடு வந்து மற்றவங்களுக்கு கூட டைம் கிடைக்கிது. நேபுகாத்நேச்சாரை பற்றி வசனம் சொல்லுவோம். நான் அந்த சீன் அப்படி யோசித்து பார்த்தேன். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் நின்று தூதன் பார்த்துட்டே இருந்திருக்கான், சொல்லும் போதே அடிச்சிருக்கான் அவனை. அப்போனா அது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது ப்ரைட் நமக்குள்ளே வர்றது. ஏன் அது அந்த அதை பற்றி தியாலஜி நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வேறு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். பைபிளில் நான் படித்ததில் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கு பெர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு வார்த்தை பைபிளில் இவனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசாசுக்கு. அதாவது பிசாசு ஆகிறதுக்கு முன்னாடி எசேக்கியேல் நான் பார்க்குறோம், யூ ஆர் எ மாடல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீயிங்கை கடவுள் படைச்சிருக்காரா? காடோட கிரியேஷனில். ஓகே, தப்பாக புரிஞ்சுக்கூடாது. காடை வந்து பெர்ஃபெக்ட் இம்பெர்ஃபெக்டுக்குள்ளலாம் கொண்டே வர முடியாது. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்னு. உடனே இவங்க அந்த கம்பேரிசனுக்கு போயிடக்கூடாது, அதுக்கு தானே சொல்லுவாங்க. அவர் இன்ஃபைனைட்லி பெர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் எப்போ பெர்சன்டேஜ் எப்போ போடுவோம்னா 100% ஒன்று இருக்குது, அது ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு 10% 20% போடுவோம். இன்ஃபைனைட்லி பெர்ஃபெக்ட் பீயிங் கிட்ட போய் அந்த பெர்ஃபெக்ஷன், மாடல் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் அந்த வேர்ட்ஸ்லாம் அப்ளிகபிளே கிடையாது. ஸோ இவனை பொறுத்தளவுக்கு நான் எசேக்கியேலை பார்க்கும்போது மாடல் ஆஃப் பெர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு வார்த்தை இவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஆளை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு சின் போதுமானதாக இருந்தது, அதுதான் ப்ரைடு. எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இல்லை அது. ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே மோஸ்ட் டேஞ்சரஸ் சின் ஆர் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் அதர் சின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெருமையாக தான் இருக்கும். அந்த பெருமை எவ்வளோ பெரிய வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த பெருமைக்கு இன்னொரு துணை, அந்த பெருமையை உண்டாக்குறது ஒன்று இருக்குது. நான் வேதத்துலேருந்து பார்க்குறத சொல்கிறேன். ஆனால் அதையும் ஒரு சோதனையாக சொல்லுவார். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனைன்னு இருக்குது. இந்த புகழ்ச்சி தான் பெருமைக்கானதான அஸ்திவாரம். அவனுக்குள்ள ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா. சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கே தெரியாது, நம்ம எல்லாமே இருக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளை புகழும் போது நமக்கு அது ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சாதாரணமாக தான் இருப்போம், நீங்கள் நார்மலாக பாடிட்டு தான் இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இப்படி ஒரு குரலை நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும், நீ பாடும்போது ஒரு தெய்வீகத்தன்மை இறங்குது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே இருக்கலாம், அதில் இருக்கிறது உண்மையாக இருக்கும். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துருப்பாரு. ஆனால் அது கர்த்தர் கொடுத்தாருங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எது உங்களை வந்து தூரப்படுத்தும்னா இவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு இந்த வேர்டுக்கு வந்து ஒரு ஜீவனும் மரணமும் நம்முடைய நாவின் கீழ் இருக்குன்னு சொல்லலை. இந்த சொல் பிறக்கிறதுல இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர டேஞ்சர் இருக்குது. காட் ஒரு சொல்கிறாருன்னா அது ஜீவன். மனுஷன் சொல்கிற சொல்ல நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அது மரணம். அவன் சொல்கிறது உங்கள் மைண்டில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை வந்து எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு கேட்டிங்கன்னா உங்களை அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தான் நிறுத்தும். அதனால தான் பிசாசு என்ன செய்வானா, எப்போவுமே உங்ககிட்ட நேரடியாக வந்து அந்த வால் கொம்போடெல்லாம் பயமுறுத்துறதே இல்லை, எதுவும் பேசுகிறதே இல்லை. அவன் எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா, அழகாக அப்படி வந்து நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க, ஒரு இது விளையாடுவாங்க, அதுக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், ஒன்று ஒன்றா எடுப்பாங்க அதிலேருந்து, இது விழாமல் இருக்கணும், அந்த பில்டிங் வந்து விழாமல் இருக்கணும், அதில் ஒன்று ஒன்றா எடுப்பாங்க.
ஸ்டிக் பை ஸ்டிக்காக அவனை எடுப்பாங்க, அதுலேருந்து பிளாக்காக எடுப்பாங்க. அந்த கேம் மாதிரி அவன் என்ன பண்ணுவானா, உங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு பிளாக்காக சேர்ப்பான், உங்களை விழ வைக்கிறதுக்கு அந்த பிளாக்ஸை சேர்ப்பான். அதில் ஒரு பெரிய டேஞ்சரான பிளாக் எதுன்னு கேட்டிங்கன்னா புகழ்ச்சி. நம்ம நினைக்கிற மாதிரி பெர்சிக்யூஷன், ஒருத்தர் வந்து உபத்திரவப்படுத்துறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, அதற்கு நிகரான ஒரு பிரச்சனை வந்து புகழ்ச்சி. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வரீங்க. அதில் என்ன இன்னொரு விஷயம்னா, ப்ரெசிக்யூஷனில் கூட நீங்கள் நின்றுடுவீங்க, வீழ்ச்சி அடையாமல் கர்த்தருக்காக வைராகியமாக ரத்த சாட்சியாக மறிச்சிருவீங்க. இந்த புகழ்ச்சி இருக்குல்ல, அது பெரும்பாலும் உங்களை வீழ்த்திடும். இந்த ப்ரெசிக்யூஷன் பண்ணும்போது உங்களை அடிக்குமா உதைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். ஆகட்டும்டா, சாவடிங்க, பார்த்தா நான் செத்தா நான் பரலவு தான் போவேங்கிற முடிவுக்கு வருவீங்க. ஆனால் புகழ்ச்சி இருக்குல்ல, இது இன்னும் கேட்கும், இன்னும் கேட்க சொல்லும். அதுக்கப்புறம் அது எதிர்பார்க்க தொடங்கும். இதை நான் வந்து அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், நான் இதை யார்கிட்ட கேட்டதே சொல்ல. ஆரம்பத்தில் காட் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் அது. ஒரு மெசேஜ் அப்படி முடிக்கும் போது அவங்க வந்து பேசுவாங்கல்ல, அது வந்து உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள எண்ணத்தை கொண்டு வரும் தெரியுங்களா, ஒரு ப்ரைடை கொண்டு வரும். இது இப்படி ஒரு தாட் நாங்கள் கேட்டதில்லை, இப்படி ஒரு வசந்த இப்படிலாம் அவங்க சொல்ல ஏரோது பேசின போது தேவதூதன் பேசுகிறது போல இருந்தது. வசனம் சொல்லுது, கனத்தை கர்த்தருக்கு செலுத்தாதபடியினால். காட் கொடுக்குறாரு, அதில் மாற்றுக்கிறது. இதெல்லாம் நியூ டெஸ்ட்மென்ட்ல நடக்கிற விஷயம் அது. இப்போ யோசிக்கும் போதே ஒரு 4 பேர் இது பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கோம். ஆமாம், ஏரோதுன்னு ஒன்று அங்கே போயிடுவாங்க. இது நியூ டெஸ்ட்மென்ட் நடக்கிற விஷயம், அப்போஸ்தலர் காலத்தில் நடக்கிற விஷயம். அந்த கனத்தை கொடுக்காத உடனே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் புழுபுழுத்து செத்தார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சில மரணம் வந்து உடனே வரும். புழுபுழுத்து சாகிறதுங்கிறது உடனே வர விஷயம் கிடையாது. பெட்சோர் வரும், பெட்சோர் வந்தால் தான் புழு வரும் பாடியிலேருந்து. அப்போ அவர் அவனை அடித்த அடியில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருக்கான். ஓகே, புழுத்து செத்தான்னா உங்கள் உடம்புலேருந்து அவர் அடித்த உடனே புழு புது புதுன்னு அப்படிலாம் வராது. சரி, அடித்த அடியில் அவன் படுத்த படுக்கை ஆகிட்டான். ஓகே, பெட்சோர் ஆக அவன் பாடியிலேருந்து புழுவாக பிறக்க ஆரம்பிக்குது. ஓகே, அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சின்னு பாருங்க, அவர் அந்த அடி அடிக்கிறார் அவனை. ஸோ சில நேரங்களில் வந்து இந்த இந்த காரியங்கள் வரும்போது உடனே தட்டிடணும், இமீடியட்டாக தட்டிடணும். மேபி அவங்க உண்மையாக கூட வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க சந்தோஷத்தில், அவங்களுடையதான இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தில் உங்களை வாய் நிறைய வாழ்த்துவாங்கன்னு இருக்கு. நீங்கள் காது நிறைய கேட்கக்கூடாது. அதை ஒரு பர்சனல் கொஸ்டின், ஏன்னா நான் அவங்களோட ஒருவேளை பக்கத்தில் வந்து நான் பார்த்ததுனால நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ரொம்ப ஹையாக அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் உங்களோட டெஸ்டிமோனிஸும் நான் பர்சனலாக உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? டேவிட் தான், தாவீது தான். எனக்கு வந்து காட் வந்து அப்படி ஒரு அந்த வார்டு, அவர் சொன்ன வேர்டை வந்து மைண்டில் வச்சுட்டார் காடு. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தது. ஆமோஸ் தீர்க்கதரிசியாக இருக்குமா அவர் சொல்லுவார், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டு இருந்தேன். டேவிடை பார்த்து காட் சொல்வார், ஆடுகளுக்கு பின்னால் இருந்த உன்னை ராஜாவாக்கன அப்படிம்பார். அதனால டேவிடை நீங்கள் எவ்வளோத்துக்கு உயர்த்தினாலும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ அவனுடைய மென்டாலிட்டி ஆடு புல்லு இதுலயே இருக்கும். அப்புறம் ஒரு அடி அடிச்சிருவாங்க, நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன செய்யிற்று. ஓகே, இந்த மக்களும் தானே அவன் கேட்கணும். ஸோ நான் மெய்ப்பன், இது ஆடு, இந்த தாட் அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதை ஏன் எனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேசிக்கலி ஒருவேளை நீங்கள் கேட்டதுனால என் சாட்சியாக கூட நான் சொல்கிறேன், பேசிக்கலி புட்சர் நாங்களும் கறிக்கடை வச்சுருந்து ஆடு மேய்க்கிறது இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. ஆடை ஓட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி வேலை இருந்தது. ஸோ நான் வந்துட்டு குவாலிஃபைடு இல்லாத ஆள். பல நேரங்களில் பல இடங்களில் நாங்கள் வந்துட்டு உதாசனப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஒரு சில இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஒரு சில இடத்துல வந்து அலோ பண்ணப்படாமல் வெளியே நிற்க வச்சுக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் நான் வந்து சாட்சியாக கற்றுருக்கு முன்பாக தான் சொல்கிறேன், நடந்திருக்கு, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடந்திருக்கு. ஆனால் அப்பொழுது அதோட வலி கொஞ்சம் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்க தான் செய்யும், வலி இல்லாமலாம் இருக்காது. ஆனால் காட் இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது அந்த வலியை காட்டிலும் பெருமை அதிகமாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ காட் அடிக்கடி சொல்லுவார் இந்த வேர்டை, நீ ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த மறக்காத. நான் அதை நான் சொல்கிறதுக்கு அவமானப்படவே மாட்டேன். ஏன்னா அதுதான் இன்னும் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை ஒன்று, இன்னும் நீ யாருன்னு உனக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க இந்த எஸ்கட்டாலஜி மனசில், இது எஸ்கட்டாலஜிங்கிறதே எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியும். எனக்கு ஒன்று பேச சொன்னார், நான் பேசிகிட்டே இருக்கேன். வனாந்தரத்தில் கத்துறது தான் இது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அவங்க படித்தவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஃபார்முலா படி வாழ்கிற ஆளே இல்லை. அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த பிடெக் முடிச்சு எம்டெக் முடிச்சு இது போய்ட்டு எந்த யூனிவர்சிட்டி அந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. பைபிளை படித்தோம், தெரிஞ்சதை பேசினோம், வந்து உட்காந்துட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக், அவங்க சிலர்லாம் எங்கிட்ட பேசுவோம் சொல்லுவாங்க, மெசேஜில் 4 வகை இருக்குது உங்களுக்கு தெரியுமாம்பாங்க. சரி தான், எனக்கு தெரிஞ்ச ஒரே வகை தான் இந்த மெசேஜ் தான்.
அதுக்கப்புறமா அவங்க பேசும்போது தான், ஓ இதில் 4 வகை இருக்க போல, அந்த மாதிரிலாம் அவன் புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்துட்டு நம்ம யாரும் நமக்கு தெரியும் தானே. அப்படியே இது இது செகண்ட் ஸ்டேஜ். அப்படியே நம்ம எங்கேயாவது கொஞ்சம் அந்த கொம்பு எட்டி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பெருமைங்கிற கொம்பு எட்டுதுன்னா ஸ்பாட்டில் மூக்கொடைப்பார் ஆண்டவர். அது நன்மை. அவர் சொல்லுவார்ல, பவுல் சொல்லுவார்ல, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கும் வரல. அந்த மாதிரி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் நம்ம பவுல் அளவுக்குலாம் இல்லை, நீங்கள் அப்படி அங்கே போயிடாதீங்க, நமக்கு தெரிஞ்ச அளவில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னும் போது ஒரு மூக்கு உடைப்பார். அந்த மூக்கை உடைச்சி அந்த கொம்பு உள்ளே போன பிறகு தான் விடுவார். நல்லதுங்கிற அட்லீஸ்ட் அது ஒரு பெரிய கிரேஸ் ஆக்சுவலி. அது ஒரு பெரிய கிருபை. கரெக்ட். அது வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தப்பு செய்ய போக விடாமல். ஆனால் உண்மையை சொல்லணும்னா பிரதர், நான் ஆஸ் அ காடுக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன், இந்த பைபிளை ப்ரொசீஜரெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது பிரதர். எனக்கு இதை பற்றின அவ்வளோ ஒரு தியாலஜிக்கல் நாலேஜோ அல்லது இவங்க சொல்ல எதுவுமே இன்னுமே எனக்கு கிடையாது பிரதர். நான் கிருபையை மட்டும் நம்பி ஓடுறாள் இப்போவும் சொல்வேன். ஆனால் அவர் உட்கார வைக்கிற இடமெல்லாம் பெருசாக இருக்கும், அவங்க என்னமோ பெருசாக இருக்கும். அவங்களுடைய எஜுகேஷன் அகாடமிக் சைடு குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டோம்னா நம்மளை திருப்பி அவங்க கேட்டக்கூடாது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டவே கூடாது. அதை ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஐயோ இப்போ கேட்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நம்மளை வந்து கர்த்தர் வந்து தயவா அப்படி எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், எங்கேயோ புல் போட்டுக்கிட்டு இருந்தோம், நமக்கு பட்டயத்தை தூக்க தெரியாது, கூழாங்கல் எடுத்து அடிக்க தான் தெரியும். அவர் அரணையில் உட்கார வச்சு புழுதியிலிருந்து இருந்து ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி சில இடங்களில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே. இப்போ நம்ம கோட்டு போட்டு உட்காந்துருக்கோமா, எல்லாம் செய்கிறோமா. ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள், வீட்டுக்கு போன உடனே நம்ம ஒரு ஷார்ட்ஸோ அல்லது லுங்கியோ ஒரு அந்த கம்ஃபர்ட் இதில் வராதில்ல. அதான நிரந்தரம், அதான நம்ம ஆக்சுவலி அதான் நம்ம. நீங்கள் இங்கிலாந்து பிரதமர் சார்ல்ஸே இருக்கார், அவர் வீட்டுக்கு போய் கோட் சூட் தூங்க நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை இல்லையா, அவருக்கு ஒரு நைட் ட்ரெஸ் ஒன்று இருக்கும், அதுதான் அவர் கம்ஃபர்டபுளில், அதில் தான் அதான் அவர் ஆக்சுவல் ஒரிஜினல். அதுதான் அந்த மாதிரி நம்ம ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு தான் ஓடுறோம், இது சும்மா அப்படின்றத தாட்டு கொடுப்பாரு. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பர்சனல் விஷயத்த நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் பண்ணுறது கஷ்டம், நிறைய இடத்துல பண்ணுறதும் கஷ்டமான விஷயம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் பர்சனல் இன்சைட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ப்ரைடுக்கு ஈக்குவலாக ஒரு சின் கிடையவே கிடையாது. நம்ம இப்போ நம்ம வந்து பரலோகத்தில் ரெக்கார்டான ஃபஸ்ட்டு சின் எதுங்கிறத பார்த்துட்டோம். பூமியில் ரெக்கார்டான ஃபஸ்ட்டு சின் எதுன்னு பார்க்கும்போது நம்மள எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சாங்க, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, சாப்பிட்டாங்க. இதை நீங்கள் ஃபவுண்டேஷனை பார்க்கும்போது பாருங்களேன், பிசாசு உங்ககிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்ட்டு. ஆதியாகமம் 3:5 வாசிக்கிறோம், இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரைடாக தான் இருக்கும். அவன் சொன்ன லாஜிக் என்னன்னா, அப்போ வரைக்கும் இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் கடவுள் ஒரு விஷயம் நல்லதுன்னு சொன்னால் நல்லது, கடவுள் ஒரு விஷயம் கெட்டதுன்னு சொன்னால் கெட்டது. அதுதான் இவங்களோட விசுவாசம். அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது கெட்டது, இந்த பழத்தை சாப்பிட்லான்னு சொன்னால் நல்லது, இதுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை என்னவென்று உங்களுக்கே தெரியும். அவர் யார் உங்களுக்கு சொல்கிறது? அதுக்கப்புறம் இதை நீங்கள் தெரிஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் அவர்கிட்ட போய் நிற்க வேண்டாம், நீங்களே டெசிஷன் எடுத்துக்கலாம். அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரைடு. அதோட நிற்கலாம். அதுக்கடுத்து சொல்கிறான், தேவர்களை போல் இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை மட்டும் சாப்பிட்டு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நன்மை என்னன்றது உங்களுக்கே தெரியும், தீமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ காடு தேவையில்லைல்ல, டெய்லி போய் அவர்கிட்ட நிற்க வேண்டாம்ல. அதுதான் அவன் சொன்ன அனாலஜி. அந்த பழம் தான் புசிக்கிறதுக்கு உங்களுக்கு அழகாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைட். அவன் தூண்டுனது, அவங்க இருதயத்தை தூண்டினது வஞ்சகத்தை சொல்லி பெருமை தூண்டு. ஆக்சுவலாக 82ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், இவங்களை பற்றி சொல்லும் போதே காட்ஸ்ன்னு தான் இருக்குது. நான் உங்களை வந்து தேவர்களை போல தான் அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் காட் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாரு. அதாவது எப்படி இது காட்ஸ்னால் இவங்க தப்பாக எடுத்துக்கூடாது, இவங்க தேவர்கள் கடவுளாக. இதில் வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து போணுச்சு இல்லையா நடுவில், நாங்கள்லாம் தேவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் எழும்பிருச்சு, நாங்களாம் காடு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவருடைய சாயலில் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம், சரியா? அவருடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் நம்ம. பிதா எனக்கு அதிகாரம் கொடுத்தார், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிதா என்னிடத்தில் நான் ஆளுகை செய்கிறது போல நீங்களும் என்னோட கூட ஆளுகை செய்வீர்கள். இப்போ நான் எப்படி வரேன்னா, பிதா
இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்னாடி வர லீனியாலஜியில் நானும் வரேன். சரியா? அப்படி இருக்கும்போது நான் இவருடைய இமேஜ், இவருடைய பின்னாடி வர சக்ஸஸர். பட் நான் காட் கிடையாது. அந்த காட்ஸோடையதான லீனேஜில் இப்போது இயேசு கிறிஸ்து இப்படி யோசிச்சு பாருங்கள். ஆதாமுடையதான வம்சத்தில் இயேசு கிறிஸ்து தேவன். அப்போ ஆதாம் தேவனா இல்லையா? சரி, இப்படி எடுத்துங்க. இயேசு கிறிஸ்துடைய முற்பிதா ஆதாம். அப்போ 2ஆம் ஆதாம்னு சொல்றாரு. சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட முற்பிதா ஆதாம். அப்போ அவன் தேவனா? இயேசு தேவனுங்கிறதான் அவன் தேவனா? இல்லை. அந்த லீனியாலஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த பேசிஸ் தான் இவர் சொல்கிறார். நீங்கள் என்னோட லீனியாலஜிக்குள்ள அந்த காட்ஸ், தேவர்கள், தேவபுத்திரர்கள், அந்த தேவகுமாரர் அப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறார் அவர். இவன் வேற ஆக்சுவலாக அவன் அப்படி தான் இருக்கான், அந்த லீனியாலஜி தான் இருக்கான். இவன் புதுசாக ஒன்று சொல்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறான், நீ தேவனாகவே இருப்ப. இதில் இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லுங்கள். நான் செடியாக இருக்கேன், நீங்கள் கொடியாக இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. செடி இல்லாமல் கொடி கிடையாது. ஆமாம். ஆனால் செடியோட ஒரு அங்கம் தான் கொடி. ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது அதேதான். இதுலேருந்து நான் ஒரு பார்ட். நான் இல்லாட்டி நீங்கள் நிற்க முடியாது, வெட்டிடுவாங்க ஒன்று. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அவர் இல்லாமலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நீயும் கொடி, நீயும் செடியாக இல்லைங்கிறான். அதுதான் அவன் சொன்னது. ஆமாம். நீ கொடி இல்லை, நீ ஏன் கொடி நினச்சிக்கிற, நீ செடி தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வேர்ல்டில் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை ஏத்திஸ்டிக் வியூ இருக்கு இல்லையா, அதை சயின்டிஃபிக் ஏத்திசம் சொல்லுவாங்க, எவல்யூஷன் வியூன்னு சொல்லுவாங்க. இது 100,000 நேம் இவங்க வச்சுருப்பாங்க. அத்தனைக்கும் ஃபவுண்டேஷன் ஒன்று தான். என்னவா இருக்கும் அப்படின்னா, அதென்ன எனக்கு நல்லது கெட்டது அவர் சொல்கிறது. நான் சயின்ஸை வச்சுக்குவேன், என்னோடய கற்பனையை வச்சுக்குவேன், என்ன வேணால் வச்சுக்குவேன், காட்கிட்ட மட்டும் வரமாட்டேன். ஏத்திசம்ங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இல்லாட்டி அது ஒரு வேர்ல்ட் வியூன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடுங்கிறது தான் இருக்கும். ப்ரைட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் சின்ஸ்னே சொல்லலாம். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். 2வது பெரிய சின் எது கமிட் பண்ணப்படுது அப்படின்னா, காயின் போய் ஆபேலை கொலை பண்ணிடுது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, காயினுடைய காணிக்கையை ஏன் காட் அங்கீகரிக்கலங்கிறத பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அது அப்படி யோசிச்சிருந்தானா என்ன பண்ணால் அங்கீகரிப்பாருங்கிறத அவன் ஒரு பாயிண்ட் யோசிச்சிருப்பான். அவனுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, ஏன் காணிக்கையை அங்கீகரிக்காமல் இருக்கிறத விட்டுருங்க, அவன் காணிக்கை எப்படி அங்கீகரிக்க போச்சு, என்னை விட சின்ன பையன் அவன், அது பிடிக்காம போய் கொலையை பண்ணிடுறான். நீங்கள் பைபிள் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தப்பு பண்ணுறவங்க யாருமே கடைசியில் மேன்மை அடைய மாட்டாங்க. இது எப்படி இருக்குங்களா? அடுத்து ராகேல் பாருங்கள். அவங்களுக்கு குழந்தை பிறக்காதது பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, தன் சகோதரிக்கு பிள்ளை பிறக்கிறதை கண்டு பொறாமை கொண்டு. எனக்கு பிள்ளை இல்லைங்கன்னா அவளுக்கும் இல்லாட்டி எனக்கு பிரச்சனையே இல்லை, அவளுக்கு மட்டும் என்ன பிறக்குது, என்ன மட்டும் ஏன் பிறக்கலை. இதுக்கு அடுத்து அப்படியே சவுல் தாவீதுக்கு வாங்க. சவுல் தாவீதுகிட்ட வந்தீங்கன்னா, அவனுக்கோ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு அவனுக்கோ 16,000 கொடுத்தார்கள், எனக்கோ 1000 கொடுத்தார்கள். அவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு 16,000 கொடுத்தா எனக்கும் 16,000 கொடுங்க, 20,000 கொடுக்கணும், 20,000 கொடுங்க. அது என்ன அவனோட எனக்கு கம்மியாக கொடுக்குறீங்க? இந்த கான்செப்ட்லாம் பாருங்கள், ஒரு கம்பேரிசன் இருக்கும் இவங்களுக்குள்ள. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவனுக்கு வந்ததுனால இந்த பிரச்சனை அவங்களுக்கு வருது. எல்கானாவோட இன்னொரு முறை அவளுக்கு குழந்தை இருக்கிறத பற்றி சந்தோஷம் பட்டாளா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் இவளுக்கு இல்லைங்கிறத பார்த்து சந்தோஷப்படுவான். ஆமாம், ஏளனமாக பேச. இதெல்லாம் ஆபிரகாம் வீட்லேயே நடக்குது. இஸ்மாயிலுடைய அம்மா வந்து அதே இதுதான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ப்ரைட் இஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் சின். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பிரைமரி பர்பஸ்க்காக தான் கிருபையின் உடன்படிக்கையை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. எவனும் மேன்மை பாராட்டக்கூடாது, அது எல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கடமை மட்டும்தான். நம்மளுடைய நம்ம பண்ணுற கிரியைனால நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு ஒருத்தர் நினச்சா, அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் அனதர் டைமென்ஷன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரைட். அதாவது இந்த வேர்டை நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம் நினைக்கிறேன். என்னென்னா, கிருபைங்கிறது வந்து நம்மளுடைய புரிதல் என்னென்னா, கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு, பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அதோட இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, உன்னால் போக முடியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதுதான் கிருபை. உன்னுடைய எந்த கிரியையும் பரலோகத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாது. உன்னுடைய உலகத்தில் உள்ள எந்த நற்கிரியையும் பரலோகத்துக்கு ஆகாது. நான் மட்டும்தான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியும், நானே வழியும் சத்தியமும், அதான் கிருபை. அமேசிங் இல்லையா? இவங்க கிருபையை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நான் என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். அந்த கிருபையோடையதான மேன்மையே முதல்ல இவங்க குறைச்சிட்டாங்க. கிருபையோட அர்த்தம் என்னென்னா, நீ உன்னையே பலியாகி கொடுத்தா கூட பரலோகத்துக்கு போக முடியாது, நான் என்ன பலியாக கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். ஏன்னா உன்னால் உன் கிரியை எதுவுமே அதுக்கு வராது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கிரியை உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த ஃபவுண்டேஷனுக்காக தான் இந்த பெருமைங்கிற அவருக்கு தெரியும். பெருமைனால தான் மனுஷன் இடம் விழுந்துச்சு. மனுஷன் இடம் விழுந்ததை விட்டுட்டு பரலோகத்தில் இருக்கிற ஒரு பெர்ஃபெக்ட் பீயிங்கே விழுந்தது பெருமைனால தான். இவன் எவனும் மேன்மை பாராட்டக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான்
கிருபைங்கிற ஒரு பிரமாணத்தையும் கிருபைங்கிற உடன்படிக்கையுமே ஆண்டு கொண்டு வராரு. எனக்கு நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னொன்று புரியுது. என்ன புரியுதுன்னா, இவன் வந்து சொல்கிறான்ல, நான் வானத்துக்கு ஏறுவேன். இவனுக்கு ஏன் அதெல்லாம் தோணுதுன்னா, இவர்கிட்ட இருக்கிற எல்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா இவர் வந்து இவருடைய இமேஜில் இவனை படைச்சிருக்கிறாரு எல்லாமே. கரெக்ட். நான் ஏன் அங்கே இருக்கக்கூடாது? ஆனால் அவனுக்கு தெரியாது, அவர் சொல்லாமல் என்னால் மேலே ஏற முடியாது. இந்த கான்செப்ட் தான் இயேசு உடைக்கிறார் பிலிப்பியரில். அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் தேவனுடைய தற்சொருபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவும் தன்னை தாழ்த்தினார். பெருமைக்கு அகைன்ஸ்ட் தான் நேர்பதம் தான் தாழ்மை. அவர் இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, வேக்யூம்னா என்னன்னு கேட்கும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக யாரே இல்லாமல் ஒரு இடத்துல எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டோன்னா அதுதான் வேக்யூம். தாழ்மைக்கு இன்னொரு ஒரு டெஃபினேஷன் அதுக்கு நிறைய டெஃபினேஷன் இருக்குது. ஒரு டெஃபினேஷன் பெருமை இல்லாமல் இருக்கிறது தாழ்மை. அப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன இன்னொரு யோசனை எனக்கு இதை யோசிச்சுட்டு போது வந்ததுன்னா, பிசாஸ் இதே பொய்யை சொல்லி தான் வானத்தில் இருக்க தூதர்களையும் ஏமாத்தினா, மனுஷங்களையும் ஏமாத்தினா, இதே பொய்யை ஆண்டவர்கிட்டையும் வந்து சொல்கிறான். மற்ற நாள் இல்லை, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, லைட்டாக காலில் மட்டும் விழுந்துருங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். மகிமையை கொடுக்குறேன். எனக்கு அதில் ரொம்ப, அதாவது அவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை தூதர்களே அவருடைய மகிமையை பார்க்க முடியாமல் அந்த செட்டைகளை மூடி இருக்கிற தேவனை பார்த்து அவன் சொல்கிறான், நான் மகிமை தரேன் உங்களுக்கு அப்படின்னு. எவ்வளோ ஒரு துணிகரம் இருக்கும் உனக்கு என்ன. ஆனால் நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த தைரியம் அவனுக்கு எப்படி வந்தது? யோபுக்கிட்ட நிற்கும் போது, யோபுவின் காரியத்தை பேசும்போது அவன் வந்து தேவனுக்கு முன்பாக நிற்க பயப்படுறான். தேவனே தான் அவன் கேள்வி கேட்குறாரு, எங்கேருந்து வந்த, பூமி எங்கே சுற்றி திரிஞ்சு வர, யோபுவின் மேல் கண் வைத்த, கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில். ஆனால் அங்கே அந்த தேவன்கிட்ட அப்படி நிற்கிறவன் இங்கே வந்து என் இயேசுக்கிட்ட இந்த கேள்வி அவனால் கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவர் மாம்சத்தில் நிற்கிறாருங்கிற அந்த மேலே போட்டிருக்கிற மாம்சம்னு ஒன்று இருக்குல்ல, அது மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாம்சம் ஒருவேளை இவரை வீழ்த்துமோ. அவர் ஆவியில் மேலே நிற்கும் போது அவனால் எதுவுமே கேட்க முடியல. அவரை பார்த்து யோசனையே வரல. ஆனால் மேலே மாம்சம்னு ஒன்று போட்ட உடனே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தானே. அதை தான் பார்க்குறேன் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது. அமேசிங். ஸோ இதுலேருந்து பெருமைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். இதில் என்னன்னா, இந்த ப்ரைடை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி வேற எதையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமே கிடையாது. அது வேற எல்லாத்தையும் நீங்கள் வேற எல்லா சின்ஸையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம இருதயத்தில் இருக்க பெருமையை புரிஞ்சுக்கிறது, இது பெருமைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே ஹோலி ஸ்பிரிட் லைட் இல்லாமல் கட்டாயமாக புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு வேளை சில நேரம் நம்ம வாயிலிருந்து சொல்லிடுவாங்க ஜனங்கள், எல்லாம் அவர் கிருபை அப்படின்னு சொல்லிடலாம் வாயிலிருந்து. ஆனால் உள்ள என்ன யோசிக்கும்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? ஆனால் இயேசு கிறிஸ்து கால்களை கழுவினான்னு இருக்கு பாருங்க, அதுதான் மெய்யான தாழ்மை. அது அன்இமேஜினபிள். தனக்கு கீழே உள்ள ஒருத்தன் வரும்போது அவனுக்கு இவர் வந்து தன்னை காடாக நின்று அவனை அத்தாரிட்டி, அது அந்த அத்தாரிட்டியெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த தாழ்மைன்றது வந்து நிஜமாகவே அவருக்குள்ளே இருந்துச்சு, வெறும் வாயில் மட்டும் இல்லை. ஸோ இவங்க எல்லாமே நம்ம தாழ்மையாக இருக்கிறோன்னு உலகமே நம்புது. ஆனால் அவங்களுக்குள்ள தாழ்மை இல்லைங்கிறது அவங்க செயல்பாடு காட்டுது. நீங்கள் அதானே சொல்ல வரீங்க, தாழ்மை இருக்குது ஆனால் வாயில் இருக்குது உள்ளே இல்லைன்னு சொல்ல வரீங்க. இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி பேசுனதில் நிறைய பேசலாம். ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுன்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் டேஞ்சர். ஆனால் என்ன இதில் பெரிய பிரச்சனைனா, அது இருதயத்தில் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அறியாமலே அவங்களுக்குள்ள இருக்கும். அன்பிலியபிள். இதை பார்த்தா அவங்க ஏதோ கடவுளுக்காக நிறைய சேவை பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இந்த பிசாசு என்ன வஞ்சகத்தை கொடுத்து வச்சிருப்பானா, அவனோட நீ பெட்ரு, இவன் வந்து இவ்வளோ ஸ்பிரிச்சுவல், நீ வந்து இங்கே இருக்கிற, இந்த தாட் மாதிரி ஏதோ ஸ்பிரிச்சுவல் பிரைன் நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக ஒரே ஒரு வேர்டில் கண்டுபிடிக்கலாம். அவங்ககிட்ட எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு அதை ஒரு இடத்துல கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தாரு. நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறதுலையோ இல்லை ஒரு சாட்சி கொடுக்குறதுலையோ மியூசிக்கோ பாடுறதோ ஏதோ ஒன்று, நீங்கள் ஒரு விஷயம் ஒரு சஜஷன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று, எங்கிட்டியே வாம்பான்னு ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கே சொல்லுறிய நீ, அந்த வேர்டு அவங்ககிட்ட வந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். ஸோ இதெல்லாம் மேபி ஒரு அனாலிசிஸ் மாதிரி நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கு, நம்ம பேசுகிறோன்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கிறதுக்கு நாள் வாய் பேசும். நல்ல பாயிண்ட். உள்ளே இருந்துச்சு, அதனால் அது வெளியே வருது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத விஷயம் நிறைய இருக்க தானே செய்யும். ஆண்டவர் எந்த கழுதையை வச்சு வேணாலும் சொல்லிக் கொடுப்பாருல்ல, எந்த சாமியால வச்சும் ஏழைக்கு சொல்லிக் கொடுக்கலாமே இல்லையா? எந்த சின்ன பையனை வச்சும் 5000 பேரை போஷிச்சிடலாமே. இது சின்ன பையன் வச்சு போஷிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதே.
அப்படி இருக்கும்போது எனக்கேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி உள்ளுக்குள்ளே வேற ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இதை காட்ஸ் லைட்டில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பண்ணலாம். உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான எபிசோட், கடைசி எபிசோட் நம்ம பேசணும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காஷனோட அல்லது ஒரு ஒரு நல்ல லெசன், அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஹேர்டலை எப்படி தாண்டலான்றதுக்கு அது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப சந்தோஷம் பிரதர். எனக்கு என்னென்னா அடுத்த வரப்போகிற எபிசோட்ஸ் மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நல்லபடியாக கர்த்தருடைய கிருபையில் 26 எபிசோட் முடியுது. அண்ட் Q&A கேள்விகள் நிறைய வந்திருக்குது. நீங்கள் அநேகமாக ஆன்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் நிறைய கொஸ்டின் நீங்களும் எனக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஸோ வில் மீட் தெம் வித் ஆன்சர்ஸ். அவங்க அனுப்பின கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் மீட் பண்ண போகிறோம். மீண்டுமாக அடுத்த எபிசோட் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், கர்த்தருக்கு சித்தமானால் Q&A செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சில வாரங்கள் அடுத்த சில எபிசோட்ஸ் இனி Q&Aவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னபடி உங்களுடைய கொஸ்டின்ஸை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. கமெண்ட்ஸில் அனுப்பாதீங்க. அடுத்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த 26 எபிசோடும் அல்லது இதுக்கு முன்னாடி உள்ளதான சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் 52 எபிசோடையும் நீங்கள் பிரதருடைய வைஸோ பைபிள்லையும் சேனலில் பார்க்கலாம். YTV இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் கவனிங்கள். விசேஷமாக 2 பேருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்றே நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திக்கிறோம். God bless you. பிரைஸ் தி லார்ட்.